அன்புள்ளங்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் உங்கள் மதி. இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்களா, இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எனது தோட்டம். இது மாயன் கீரை. நல்ல எல்லா வகை நோய்களுக்கும் சிறந்த ஒரு கீரை. நீங்கள் நெட்டில் போய் மாயன் கீரை என்று சர்ச் பண்ணி பாருங்க, காட்டும். அதான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சிவப்பு கொய்யா வச்சுருக்கிறேன். அங்கால இது மஞ்சள். இது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். அதை விட கற்றாழை நட்டிருக்கிறோம். இப்போ தான் நட்டிருக்கிறோம். அதை விட நட்ட கற்றாழை எளியாக இருந்தது. இப்போ அதில் கண்டுகள் வந்தபடியாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவரத்தம்பு பூத்து இருக்குது. அந்த இருக்குது சுண்டங்கத்தரி. சுண்டங்கத்தரின்ற மருத்துவ குணத்தை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் நாங்கள் யாரும் அதை தேடுவதில்லை. நான் தோட்டத்துக்குள்ளே இறங்கையில் இதில் நின்று உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். வாழை நிற்கிது, மஞ்சள் நிற்கிது, மிளகாய் நிற்கிது, பாவல் நிற்கிது, தக்காளி இருக்குது. தக்காளி காய்த்து இருக்குது, பார்த்தீங்களா தெரியும். தக்காளி காய்த்து இருக்குது. உண்மையாக இந்த இடத்துல நாங்கள் ஒரு 8 மாதம்தான் இப்போ ஆகின்றது. வரும்போது இது வெறும் தரையாக கிடந்த காணி, காடு பற்றி கிடந்த காணியைத்தான் நாங்கள் எடுத்து துப்புரவாக்கி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குண்டு மிளகாய், இது இங்கால செபரத்தை இருக்கின்றது, அவங்கால பசலி இருக்கின்றது, அப்படியே பப்பா மரம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழேயும் பசலி வச்சுருக்கிறோம். அதை திருப்பி ரீப்ளான்ட் செய்ய வேணும். இது உங்களுக்கு ஏற்கனவே காட்டிய இண்டோ பிளான்ஸ். இது வில்வ மரம் நடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கின்றேன். வீட்டில் வில்வ மரம் நடுறது நல்லது, ஆகவே அதுக்கு எடுத்து வச்சுருக்கின்றேன். இது நீட்டுக்கு இருக்கிறது என்னுடைய ரோசா செடி. ஒவ்வொரு கலரில் ரோசா செடி. இது கற்பூரவள்ளி. அப்படியே பார்த்தீங்களா ரெட் கலர் மஜந்தா ரோஸ், ரெட் கலர் ரோஸ் எல்லாம் இருக்குது. இது என்னுடைய கார்டன். இப்போ தான் சின்ன ஆரம்பித்து கொண்டு வரேன். இயற்கையோடு இணைந்து வாழணுமென்றது தான் என்னுடைய ஆசை. இப்போ தான் எல்லாம் ஆரம்பித்து கொண்டு வரேன். முதலே தொடக்கி இப்போ அரேஞ்ச்மெண்ட் நடந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக்கி கொண்டு வருகின்றேன். இயற்கையும் அழகும் எமது வாழ்வில் இனிதாக நிறைவேற உங்களுக்கும் உங்கள் வாழ்வும் இவ்வாறு இனிதாக மலர இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.